நீல்கிரிஸ் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இந்த சர்ச்சை பார்க்குறக்காக தான் நாங்கள் மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி கிளம்பி போயிருந்தோம். ஸோ இந்த சர்ச்சோட நேம் பார்த்திங்கன்னா சென்ட் ஸ்டீஃபன் சர்ச். ஸோ இந்த சர்ச் தான் நீல்கிரிலேயே ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட ஒரு சர்ச். இந்த சர்ச் வந்து இந்த சர்ச்சோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோட அரண்மனையிலேருந்து கொண்டு வரப்பட்ட உட்டை வச்சு உள்ளே இருக்கிற இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. நிஜமாக நீங்கள் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீஃபன் சர்ச் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்பெஷலாக இருக்குங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பெயிண்டிங் ஆகட்டும், அந்த ஜன்னலில் இருக்க அழகான அந்த பெயிண்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஸ்பெஷலாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் லேடின்னு கூட சொல்லலாம். சூப்பர் லேடி, லவ்லி லேடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ லவ்லியாக எல்லாத்துக்கிட்டேயும் பேசினாங்க. இவங்க வந்து இந்த சர்ச்சில் வந்து 11 to 2 வரைக்கும் அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற கப் கேக்ஸ், பிக்கிள், ஜாம், ஜூஸஸ்ஸு, தென் பிரியாணி எல்லாத்தையும் கொண்டு வந்து செல் பண்ணுறாங்க. ஒன்லி சண்டே மட்டும்தாங்க. சண்டே 11 to 2 வரைக்கும் இந்த ஓல்ட் லேடி மிஸ்ஸஸ் கோனி இவங்க பேர், அவங்கள வந்து நம்ம மீட் பண்ண முடியும் சண்டே போனீங்கன்னா. அவங்க வந்து புதுசாக எங்களை பார்க்குற மாதிரி பேசலை. அவங்கக்கிட்ட போகிறோம், நீங்கள் அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நேட்டிவ் வந்து இங்கிலாந்து, பட் அவங்க வந்து பர்மாவில் பிறந்த ஒரு லேடி. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்க வந்து கேலிக்கட், பாம்பே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்காக போயிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊட்டியிலே அவங்க வாழ தொடங்கியிருக்காங்க. ஊட்டியில் வாழ தொடங்கி இப்போ வந்து நான் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நிஜமாலுமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க எல்லா குழந்தைங்கிட்டையும் அவ்வளோ ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க அந்த இடத்துல. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 85 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் இருக்கும்போது ஊட்டி வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. இப்போ அவங்களுக்கு 85 இயர்ஸ் ஆச்சு. 85 இயர்ஸில் அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட பசங்கள்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறதாகவும் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்க கூட நின்று நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்க என்னெல்லாம் செல் பண்ணுறோங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட லெக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வெல்லிங்காக இருந்தது. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. அதோட மிஸ்ஸஸ் கோனி அப்படிங்கிற ஓல்ட் லேடியும் விசிட் பண்ண மறக்காதீங்க. அவங்க கப் கேக்கை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.